இல்லை, யாராவது இந்த வகுப்பு 2 ஆண்டில் பற்றி அதை பற்றி தான் பேசணும், மித்த கருத்துலாம் இருக்கக்கூடாது. வகுப்பை பற்றி நீங்கள் பெற்ற அனுபவங்கள் ஏதோ ஒருத்தருக்கு 2 நிமிடம் தான் டைம். அந்த மாதிரி யாராவது கருத்து சொல்ல யாராவது விரும்புதான் நீ வந்து பேசலாம். வாங்க. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தென்னாடுடைய சிவனே போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் அருளால் நம்முடைய சிவமடத்தில் சிவனுடைய அருளால் 2 ஆண்டுகள் நம்முடைய திருமுறை வகுப்பு செவ்வனே நடைபெற்றது. இந்த திருமுறை வகுப்பு உண்மையிலே இன்றைக்கி நிறைவு விழா என்று சொல்வதற்கு தகுதியான ஒரு சூட்டபிள் பாயிண்ட். ஏன்னு கேட்டால், காலையில் இருந்து வகுப்பை நம்முடைய குருநாதர் எடுக்கும்போது அவருடைய கருத்துக்கள் அதாவது மிகவும் மேல்மட்ட அருமையான சில நல்ல ஹையஸ்ட் ஒரு கருத்தை நம்முடைய குருநாதர் சொன்னார். உண்மையில் என்று ஆழ்ந்து சிந்தித்தேன். இன்று எடுத்த பாடம் மிகவும் உயர்வான ஒரு சப்ஜெக்டை எடுத்து உரைப்பாக எடுத்து கூறினார் நம்முடைய குருநாதர். அவருடைய ஒவ்வொரு வகுப்பும் ஆரம்பத்திலே இருந்து இப்போ வரும்போது மிகவும் தெள்ள தெளிவாக உயர்வான சிந்தனைகளோடு நம்முடைய திருப்பத்தூர் மையம் சிவனடியார்கள் கூட்டம் செவ்வனே உயர வேண்டும் என்ற நல்ல உயரிய நோக்கத்தால் நம்முடைய குருநாதர் பாடுபட்டு இருக்கிறார். அவருக்கு சிரம் தாழ்ந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய குருநாதர் ஓதுவாமூர்த்தி அவர்கள் பெயர் கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரனாவே கல்யாணனாவே அழகு, சுந்தரனா அதுக்கு மேலே அழகு. என்ன சொல்கிறேன், அவருடைய பாட்டு அதுக்கு மேலே அழகு. காரணம், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வித்வான்கள்லாம் 6.5 கட்ட சுருதியில் பாடுவாங்க. 1 கட்டை, 1.5 கட்டை, 2 கட்டை, 2.5 கட்டை, 3 கட்டை, 4 கட்டை இப்படி போட்டு 6.5 கட்டை சுருதியில் வாங்குற யார் பாடுறாங்களோ அவளுக்கு தான் ட்ராமாவில் சீட்டு. காரணம் எப்படின்னு கேட்டால், 6.5 கட்டை சுருதியில் பாடி பழகணும். காரணம் சாதாரண விஷயம் அல்ல. கேபி சுந்தரம்மாள், பியு சின்னப்பா, கிட்டப்பா இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. அதெல்லாம் 6.5 கட்டை சுருதியில் பாடுறவங்க அந்த காலத்தில். அதாவது ஒரு வரியை எடுத்தாக்கா அந்த வரி எங்கேயோ போய் ஹார்மோனியத்தில் கட்ட கிடையாது. காரணம் 3.25 ஆக்ட் ஹார்மோனியத்தில் தான் லாஸ்ட் கட்டில் போய் நிற்கும் அந்த குரல். ஏன்னா நாங்கள் தான் இந்த நாடகத்தை நடித்து நாங்கள்லாம் அந்த கிராமத்தில் எங்களுக்கு அதில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறதுனால ஐயா அவர் சொல்கிறேன், உண்மையே அவருடைய இந்த நிறைவு விழாவில் அவர் பாடின பாட்டு இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், சிவரஞ்சனி. அதாவது பாருங்கள், அந்த சிவரஞ்சனின்ற ஒரு ராகம் எவ்வளவு உருக்கமான முறையில் மனதை உருக்குகிறது. அடுத்தது சிவபெருமானுக்கே உரிய ஒரு ராகமாக கம்பீர நாட்டை எவ்வளவு உயர்வான ஒரு விஷயத்தை ஆலாபனையோடு நல்ல ராகத்தோடு, அதாவது பல்லவி, அணுபல்லவி, சரணம் என்ற 3 ஸ்தாயிகள் ஐயா அவர்கள் பாடியது என் மனதை தொட்டது. நான் 3 மாதமாக வரல, ஏன்னா என்னுடைய உடல்நிலை சரியில்லாதனால. அதனால் இன்று தான் வந்தேன் நான். ஆனால் அவருடைய பாடல் இருக்குது, சாதாரண விஷயம் இல்லை. மனிதனாக பிறந்தால் உய்வு பெற வேண்டும் என்றால் இந்த திருப்பத்தூர் மையத்திலே இந்த சிவமடத்திலே இந்த திருமறையும் சைவ சித்தாந்தம் பயின்றால் இதில் ஒன்றே உங்களுக்கு உய்வு உண்டு, இல்லைன்னா உய்வு கிடையாது. காரணம் எப்படின்னு கேட்டால், மனிதனுக்கு இதை விட ஒரு சந்தோஷம் சத்தியமாக கிடையவே கிடையாது. நான் சும்மா ஒரு மேலோட்டத்தை சொல்லலை. காரணம் எப்படின்னு கேட்டால், ஐயா அவர்கள் பாடும்போது இந்த ரேடல் சுருதியில் அந்த சுருதியை வச்சு அது பாடும்போது உண்மையாக நான் பரவசம் அடைந்தேன். காரணம்,
நாங்கள் வந்து கரூரில் ஒரு ராஜேஸ்வரின்னு ஒரு லேடி, ஐயா கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க, அதிகம் பேசுறதில்ல, முடிச்சிடறோம் ஏன்னா தான் விஷயம். கரூரில் ராஜேஸ்வரி ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து பாடுவாங்க, டபுள் ஹார்மோனிஸ்ட் அந்த காலத்தில் பாடுவாங்க. அந்த அம்மா வந்து தத்ரூபமாக பாட்டை எடுத்து உடனே பாடுவாங்க மேடையிலே. அந்த அம்மா தமிழை பற்றி பாடுவாங்க. அதாவது வந்து சிம்மேந்திர மத்தியமன்ற ராகத்தை வந்து அவங்க பாடி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. வண்ண தமிழ் பாடும் கண்மணியே, வண்ண தமிழ் பாடும் கண்மணியே, வாழ வழிவகுத்தால் கலைமணியே, வண்ண தமிழ் பாடும் கண்மணியே, தமிழ் உரைத்த கலை இணைத்த சுவை வழுத்தும் தமிழ் நிகழ்த்தும், தமிழ் உரைத்த கலை இணைத்த சுவை வழுத்தும் தமிழ் நிகழ்த்தும், சுவை வளமொடு எழிலெனும் அழகிய தமிழெனும் அமுதமே அருளியதெனும், வண்ண தமிழ் பாடும் கண்மணியே, வாழ வழிவகுத்தால் கலைமணியே, வண்ண தமிழ் பாடும் கண்மணியே, எண்ணத்தில் 1000 இன்பம் தருவாய், எண்ணத்தில் 1000 இன்பம் தருவாய், ஏழிசை சுவை கலந்து மனம் தருவாய், உள்ளத்திலே என்றும் நிறைந்திருப்பாய் நீ, உலகமெல்லாம் நீ அவதரிப்பாய், தமிழ் உரைத்த கலை இணைத்த சுவை வழுத்தும் தமிழ் நிகழ்த்தும், சுவை வளமொடு எழிலெனும் அழகிய தமிழெனும் அமுதமே அருளியதெனும், வண்ண தமிழ் பாடும் கண்மணியே. இப்படி பாடுவாங்க அவங்க அந்த காலத்தில். காரணம் எப்படின்னு கேட்டால், அது மாதிரி அதாவது வந்து இந்த உயர்வான ராகத்தெல்லாம் பாடி பாடி கேட்ட காது லேசாக பாடினா செட் ஆகிறதில்ல. ருசியாக உப்பு புளி காரம் போட்டு சாப்பிட்ட வாய்க்கு கம்தாஷா காரமும் கம்தாஷா இதுவும் வச்சாக்க செட் ஆகாது. உண்மையாக நேற்று ஒரு 15-20 நாள் மட்டமாகவே ரொம்ப காரம் குறவா அது குறவா எங்கள் சம்சாரம் சட்னி அரிசி இது சாம்பார் செய்திருந்தாங்க. எனக்கா கோவம் வந்துடுச்சு. நல்லா பச்சை மிளகா போடு, புளி போடு, காரம் வை, என்னமா குழம்புன்னு சொல்லி அப்புறம் புளி ஊறுகாய் அரைச்சி கொடுத்தாங்க நேற்று. அதை சாப்பிட்டு ஒரு திருப்தி ஏற்பட்டது. எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, அந்த காலத்தை நடையில் பாடி பழகியவர்கள் எல்லாம் வந்து இப்படிப்பட்ட விஷயத்தை கேட்பாங்க. இந்த விஷயம் வந்து எத்தனையோ ஜென்மத்தை காப்பாற்ற காரணம் வந்து பல ராகத்தின் மூலம் பல அற்புதங்கள் நடக்கும். ராகம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதாவது நோய்களை நீக்கும், கவலைகளை நீக்கும், அதாவது தெய்வீக கடாட்சம் உருவாகும். பாட 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 தெய்வீக கடாட்சம் பேர்வழி ஏற்படும். எனவே நான் பேசுகிறதுக்கு நான் அதிக டைம் எடுத்துக்கக்கூடாது. அதாவது அடுத்ததாக வந்து நம்முடைய குருநாதர் அவர்கள் மீண்டும் நம்முடைய ஐயா சொன்ன மாதிரி நம்முடைய வகுப்புக்கு வந்து எங்களெல்லாம் காப்பாற்றணும்னு கேட்குறோம். எங்களை உய்விக்கிறதுக்கு வாழ்வு குருநாதர் 2 நபர்களை தவிர வேறு யாரும் இல்லை. அதனால் இந்த திருப்பத்தூர் மையத்தை எங்களுக்கு மீண்டும் இருந்து சிவனடியார்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று உங்களுக்கு வந்து நன்றியை கூறுறேன். அடுத்ததாக எங்களுடைய மயில்வேல் ஐயா இருக்கிறாடி, அவருக்கு 3 விதமான சுமை. முதல்ல வீட்டு கணவன் மனைவி பிள்ளைகளோட ஒரு குடும்பம், 3 குடும்பம் அவருக்கு. அடுத்தது அவர் ஆடிட்டர் தொழில் ஒரு குடும்பம், இது ஒரு பெரிய குடும்பம். ஆனால் இதற்கு வந்து சளைத்தவர் அல்ல. ஏன்னு கேட்டால், நான் சிந்திச்சு பார்க்கறது, இவருக்கு எவ்வளவு வந்து மன உறுதி. இந்த மையத்தில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் உய்வு பெற வேண்டும் என்ற சாதாரண விஷயம் இல்லைங்க. அவன் புள்ளக்குட்டியே காப்பாற்ற முடியாத காலத்தில் வாழ்ந்துக்கிறோம் நாமெல்லாம். ஆனால் இன்றைய இந்த திருப்பத்தூர் மையத்தில் இந்த அளவில் இந்த விஷயத்தை நடத்தி ஐயா ஒரே ஒரு வாரம் சொன்னாடி, இந்த மையத்துக்கு வந்து ஏதாவது குறைந்த சொல்லுங்க, ஏதாவது குறைப்பட்டு போனது உண்டான்னு கேட்டாடி. உண்மையான அருமையான கேள்வியான்னு கேட்டாங்க. குறை ஒன்றும் இல்லை. யார்? சிவரஞ்சனி ராகம் அறிமுகப்படுத்திட்டாடி. என்னது எதுவுமே இல்லை, குறையில்லாத ஒரு வாழ்க்கையாக ஐயா பண்ணுறாடி.
மேல் கொண்டு பாரு 3 விதமான அமைப்புகளை அவர் வந்து அல்லும் பகலும் எத்தனை மணிக்கு தூங்குறாடி எப்போ எழுறாடி தெரியல. அப்படியெல்லாம் பண்ணி இந்த சிவமடத்தை நம்முடைய குருநாதர்கள்லாம் வந்து குருக்களெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக வராங்க. அங்கே வரும்போது ஏன்னு கேட்டால் நல்ல மாமியா வீட்டுக்கு மருகனும் புள்ளியும் நல்லா போவாங்க. ஒரு கம்தாசியாக இருக்கக்கூடிய ஒரு மாமியாவில் இந்த வீட்டுக்கு வேற போகணுமா இன்னும் கொஞ்சம் வெறுக்கு. ஆனால் இங்கே வரும்போது சந்தோஷமாக வராங்க. ஏன் காரணம்? அன்பு, நெஞ்சிலே அன்போடு வராங்க. நம்ம கொடுக்குற அன்பு காரணம், அதுக்கெல்லாம் காரணம் தான் குருநாதர்கள் நம்ம மேலே வந்து பற்று வச்சுக்கிறதுனால இந்த சிவனடியார் கூட்டம் வாழும். திருப்பத்தூரில் 10 ஆண்டுகளாக அதுக்கு முன்னே வந்து 1500 அடி போர் போட்டால் தான் தண்ணி இருந்தது ஐயா. ஆனால் இன்று எப்போது இந்த மடம் ஆரம்பிக்கப்பட்டதோ தண்ணிக்கே பஞ்சமில்லை, பிரவாகமாக ஓடுது. எம்பெருமான் துணையால் நம்முடைய மயில்வேல் ஒருங்கிணைப்பாளருடைய நம்முடைய சிவனடியார் கூட்டத்தினுடைய ஒற்றுமையால் மேன்மேலும் மேன்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து ஒருவர் இல்லை, பல நபர்கள் பார், அவர்களெல்லாம் ஒத்துழைக்கிறவங்க. ஐயா, அவர் நம்முடைய பூபதி ஐயா, பாலாஜி ஐயா, இன்னும் பல நபர்கள், நம்முடைய சம்பத்தம்மா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீதியாக தானே எடுத்துன்னு வேலை செய்கிறாங்க. காரணம் வந்து அவங்க வந்து ஒயிட் காலர் ஜாப் பண்ணிட்டா முடியாது. அவருடைய வேலையை அவங்க இது கூட ஒத்துழைக்கிறதுனால அவருக்கு ஒரு இதாகுது. மேன்மேலும் ஒத்துழைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இதுலேருந்து ஒரு 50 அடி தொலைவு வாங்கியாச்சு சொன்னாடி ஐயா. ஆனால் இந்த 26 ஆண்டுகள் உள்ள அந்த மையத்தில் கட்டடம் கண்டிப்பாக எழுப்பணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க, நிச்சயமாக முடிக்கலாம். காரணம் வந்து இந்த மையம் தமிழ்நாட்டிலே சிறந்த மையமாக திகழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருவாடுதுறை ஆதீன நம்முடைய குரு முதல்வர் நிச்சயம் அதை திறக்கிறதுக்கு வரணும். வரும்போது நம்முடைய மையத்தினுடைய பார்வை அவங்க படும்போது நம்முடைய திருப்பத்தூர் மையம் சிறப்பாக இருக்கும்போது பெரிய புண்ணியம். தொழிலே சேசின பூஜாபலம் என்று தியாகராஜ சுவாமிகள் சொல்வது. புண்ணியம், பூர்வ ஜென்மம் புண்ணியங்காக அந்த மடம் இந்த இடத்துல ஏற்பட்டுக்குது. அதனால் வந்து என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். மேன்மேலும் ஐயா அவர்கள் மீண்டும் வந்து எங்களுடைய ஐயா கூறியது போல் எங்கள் மடத்துக்கே வந்து 2 குருமார்களை வந்து எங்களுக்கு வந்து ஓய்வு பெற வையுங்கள் சுவாமி என்று விடை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி. சிறிய உரையில் பேருரையை நிகழ்த்திட்டாரு. சிறப்புரையும் பேருரை, சிறப்புரை, எல்லா உரையும் வாழ்த்துரை, எல்லா உரையும் சொல்லிட்டாரு. சன்னிதானத்துக்கு நம்ம திருப்பத்தூர் மையம் பற்றி நல்லா விரிவாக தெரியும் அவருக்கு. சொல்லியிருக்காங்க, அடிக்கடி அங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் 115 மையம் இருக்குது. எந்த மையத்துக்கும் சொந்த கட்டிடம் கிடையாது. நம்ம திருப்பத்தூர் மையத்துக்கு மட்டும்தான் ஒன்று இருக்குது. அது சன்னிதானத்துக்கு தெரியும். திருவருளும் குருவருளும் முன்னாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம அது முடிக்கும்போது அவர் அழைப்புக்கு வருவோம், கூப்பிடுவோம், அழைப்போம். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்கணும். அது முயற்சி பண்ணுவோம். வேறு யாராவது பண்ணுறீங்களா, பேசுகிறீங்களா? 2 நிமிடம் தான்.